ஸ்கூபிக்கு வந்து நம்ம வந்து ஏபிசி பண்ண போறோம். அன்பு சார், ஏன் ஏபிசியோட நிறுத்துறீங்க? டிஎஃப்ஜிஹெச் இசட் வரைக்கும் பண்ண வேண்டியதானே? அமைதியா, ஏபிசி எதுக்காக பண்றோம், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? அன்வான்டட் மேட்டிங். இன்னொன்னு, என்னோட மேல் டாக் வந்து அடிக்கடி போய் அங்கங்க வீட்டுல ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கு, யூரின் ஸ்ப்ரே பண்றான். அந்த மாதிரி பிஹேவியர்ஸும் நம்ம கேஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கம்மியாகும். அவங்களோட பிரைவேட் பார்ட்ல, ஐ மீன் டெஸ்டிகல்ஸ்ல டியூமர் வரதுக்கான சான்சஸ் அதிகம். அதெல்லாம் நம்ம இயர்லியா ஃபைண்ட் அவுட் பண்ணி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மூலம் ரிமூவ் பண்ணல அப்படின்னா அவங்க லைஃப்க்கே அது ரொம்ப ஃபேட்டலா போயிடும். அதே மாதிரி அனிமலோட பாடி டெவலப்மெண்ட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி கேஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அப்புறம் அவங்களோட அக்ரெசிவ்னஸும் கம்மியாகும். பண்ணுங்க, இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. மயக்கம் வருதா? வரலையப்பா, அது நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் மேன். மயக்கம் வருதா? அவ்வளவு சீக்கிரத்துல வராது. மயக்கம் வருதா? வரலையப்பா, அது நான் கொஞ்சம் ஸ்ட்ராங். ஸ்கூபி எப்படி இருக்கீங்க? சம்பவம் பண்ண முடியாத மாதிரி சம்பவத்தை பண்ணி விட்டுட்டீங்களப்பா. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா.